தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் மகத்தான இலக்கிய பணியான இணைய வழியில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இப்பொழுது தமிழக அரசு அறிவித்த தமிழ் வாரத்தினை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைய ஒரு வார நிகழ்வில் 3ஆம் நாள் நிகழ்வில் இன்றைய தினம் நம்முடைய மொழி பற்றிய சிந்தனை, பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தை ஒட்டி அறிவிக்கப்பட்ட இந்த தினத்தில் அவருடைய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய சிறப்புரையாக நம்மோடு இணைந்திருக்கிற ஆளுமை நல்லாசிரியர் ஐயா, வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய, நம் மனத்தில் எப்பொழுதும் இலக்கியத்தால் ஆங்கில தொடர் வீச்சால் சிந்தனை ஊற்றாய் அமைந்திருக்கக்கூடிய ஐயா முனைவர் தி.க. நாகராஜன் அவர்கள் ஐயா இன்றைக்கு நம்மோடு சிறப்புரையால் இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், உடனே கவிதை எழுதி உடனே சொல்லிடுவார். நல்ல கட்டுரையாளர். அதற்கு உதாரணமாக 35க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கங்களை பெற்று கருத்தரங்கங்களில் கட்டுரையாளராக ஐயா அவர்கள் தன்னுடைய சிந்தனையை பதிப்புகளாக தந்திருக்கிறார். அவர் சிந்தனைக்காக அவர் பெற்ற விருதுகள் அரசு விருது உள்பட 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற, நூற்றாண்டு கடந்து இல்லை 1000 ஆண்டுகள் கடந்து பேசும் சாதனையாளர் அவர். பல்வேறு தமிழ் சங்கங்களில் பொறுப்புகளில் இருக்கிறார். அவருடைய நோக்கம் குறிக்கோளும் என்னவென்று கேட்டால், தமிழும் இலக்கிய பணியும் என உறக்கச் சொல்லக்கூடிய தமிழே மூச்சு பேச்சு என்ற தனியாத ஆர்வத்தால் உடல், பொருள், உடைமை எல்லாவற்றையும் அன்னை தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான ஆளுமை ஆவார். தனியார் கல்வி நிறுவனங்களில் 16 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி பணி என எல்லாவற்றிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட மிகப்பெரிய ஆளுமை அவர். அரசு பணியில் தொடர்ந்து 19 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் தற்பொழுது உதவி தலைமை ஆசிரியராக இருந்தாலும் நம் மனதில் எப்பொழுதும் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய என் வணக்கத்திற்குரிய, நான் அடிக்கடி சொல்லுவது போல, ஒரு சில மனிதர்களை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அவருடைய சிந்தனைகள் நம் சிந்தனையை தூண்டுபவையாக அமையும். அப்படி நான் வரிசையிட்டு என் மனத்தில் நிலைநிறுத்தியிருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகளில் வணக்கத்திற்குரிய ஐயா முனைவர் நல்லாசிரியர் தி.க. நாகராஜன் ஐயா அவர்களும் ஆவார். அவர்கள் இந்த அரங்கில் அவர் புதியவர் அல்ல. எதற்காக நான் இவ்வளவு நேரம் அவரை பற்றிய உரையை தொடுக்கிறேன் என்றால், ஒரு நாள் கூட சோர்வில்லாமல் பயணிக்கிற பயணத்தின் இடைவெளியிலும் கூட, சிகிச்சைக்காக செல்லுகிற மருத்துவமனையில் இருந்து கூட இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக என்றைய தினம் இணைந்தாரோ அன்றைய தினத்தில் இருந்து நம்மோடு இணைய வழியில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இணைத்துக் கொண்டு தன்னுடைய கருத்தால், தன்னுடைய சிந்தனையால் இலக்கிய குழுவிற்கு வளம் சேர்த்து வருகிற நம்முடைய நல்லாசிரியர் அவர்களை நாம் பாராட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக செய்வார். நல்ல இலக்கிய அரங்குகளில், மக்கள் கூடியிருக்கிற அரங்குகளில் அவருக்கு நாம் இலக்கிய குழுவின் சார்பாக மரியாதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதாகவே நாம் பார்ப்போம். அப்படி பெருமைக்குரிய எளிமையான மனிதர், சொற்களில் வளமையான மனிதர், சிந்தனையில் கோபுரமாய் உயர்ந்த மனிதர். அவருடைய எண்ணங்களும் செயலும்
வளமையாய் இருக்கிற நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்கள் இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அவருடைய சிந்தனையை ஒட்டி மொழியினுடைய வளத்தை அடுத்த தலைமுறைக்கு பதியம் செய்வதற்காக இந்த அவையின் சார்பாக தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையே வருக, இந்த அரங்கின் சிறப்புரை தருக. உதிரத்தின் உறவோடு உலகத்தில் நெய்யின்று உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. உள்ளத்தின் உள்ளூரும் அன்பான மொழியாலே உயரத்தில் ஏற்றுதாயே. நற்றாயே கற்பகமே, எங்கேனும் பிழை கண்டால் இங்கு பொறுப்பாய் நீயே. என் அன்பு மிகும் தாயே, என் அன்பில் மிகுந்தாயே. வானளாவ புகழுகின்ற வையமிசை வாழ்த்தும் தமிழ் வள்ளுவனை தூக்கி பிடித்த நெஞ்சங்களிலே பாவேந்தர் தனித்த நிலையில் சொல்லாட்சியை உதிர்க்கிறார். அப்படி என்னதான் திருக்குறளை உயர்த்தினார் என்று சொன்னால், அதற்கு ஒரு அடிப்படை விதையை பாரதி அவருடைய உள்ளத்திலே ஊன்றியதாக காட்டுகிறார். அதை சொல்லுகிற பொழுது, சுப்பிரமணிய பாரதி தோன்றினான், பாட்டுக்கு புதுமுறை புதுநடை காட்டினான் என்று சொல்லுகிறார். பெரும்பாலும் தன்னுடைய நடையை மாற்றுகிற அந்த கனல் உத்வேகத்தினாலே அவருக்கு எல்லா காலத்திலேயும் ஒரு மிடுக்கு தேவைப்படுகிறது. நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு மே 1 என்று சொன்னால் தொழிலாளர்களை நாம் சிந்திப்பது ஒரு மரபாக, வழக்காக, சடங்காக மாறி வருகிற தருணங்களிலே பாவேந்தர் மெய்ப்பித்து காட்டுகிறார். தொழிலாளர்களுடைய பட்டியலை நீட்டி செல்கிறார். நேற்றைக்கு ரவீந்திர பாரதி என்கிற தருமபுரி இளைஞன் சுட்டி சொல்லுகிற பொழுது கண்கள் கலங்கின. எப்படிப்பட்ட தொழில்! அந்த தொழிலை செய்யும் தொழிலே ஒருவித சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் தொழிற்படுகிற ஆடவர்க்கு உயிர் என்று சொல்வதை மாற்றி அனைவருக்கும் உயிர் என்று மெய்ப்பித்து காட்டுகிற உழைப்பின் வர்க்கத்தை எவ்வாறெல்லாம் கொந்தளித்து கொப்பளித்து ஆர்ப்பரித்து எழுதுகிறார். புரட்சி கவியாய் கனலாய் வீசுகிறார். ரொம்ப சரியாக சொன்னால், பாவேந்தருக்கு ஒரு மிடுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னேனே, அது எங்கே முடிச்சு பெற்றது என்று சொன்னால், புதுநடை காட்டினன் என்று பாரதியை முன்வைக்கின்றார். அப்போ ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். பாரதி வள்ளுவரை உயர்த்தி பிடித்ததை மறவாமல் எல்லா காலத்திலையும் உயர்த்துகின்ற தன்மையை பார்க்கிறோம். அப்படியானால் தமிழுக்கு நல்ல கதியை, தமிழுக்கு நல்ல ஒரு துதியை, தமிழ் இனத்திற்கு ஒரு நல்ல மதியை தர முடிகிற புரட்சி கவிஞன் வெற்றி பெற்ற பாவலர் பாவேந்தன் என்று சொல்லுகிற பொழுது மற்றவர்களெல்லாம் அமைச்சு பணியிலே தள்ளப்படுகிறார்கள். அப்படியானால் எவ்வாறு மொழியை கையாள முடிகிறது? மொழி என்கிற இனத்தை, அடையாளத்தை, சமூகத்திற்கு தேவைப்படுகிற எழுச்சியை பாடுகிற பாவலனாய் பார்க்கிறோம். ஒரு முறை அவருடைய பேரனிடத்துல பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சொன்னேன், திருவாளர் பாரதி அவர்களே, உங்களை பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் பாவேந்தரின் வாரிசு. அதை போலவே சகோதரர் பாரதியினுடைய வாரிசை பார்க்கிற பொழுதும் எனக்கு இரு கண்கள் பெற்ற பயன் காண்பார் கண் நோன்பு என்னை என்றுதான் தோன்றுகிறது என்று சொன்னேன். இது வெறுமனே வார்த்தைக்காக அல்ல. மன்னிடத்துல ஒரு முறை வானொலியில அவர் பணியாற்றி கொண்டிருந்த நேரம், நான் என்னுடைய குருநாதர் பழமுத்தப்பனார் பெருந்தகை ஏற்படுத்தி தந்த வாய்ப்பினாலே புதுவை வானொலி நிலையத்திற்கு ஒரு கடிதம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சென்றேன். அப்பொழுது அவர் அநேகமாக சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்தார் என்று கருதுகிறேன். மன்னன் ஐயா சொன்னாங்க, கடிதம் சுமந்து வருபவர் பாவேந்தரை சுமக்கிறவர் என்று சொன்னார். அப்போ தன்னை பொறுத்தளவிலே சமூகத்திற்காகவே ஒரு குடும்பம் வாழ்கிறது என்று சொன்னால் பாவேந்தர் உண்மையிலேயே வேந்தர் தான். எப்படி மன்னனுக்கு உயிர் மலர்தலை உலகம் என்று சொல்வது வெறும் வார்த்தை இல்லை. அப்படியானால் என்ன பெரிதாக செய்து விட்டார்? எல்லோரும் தானே எழுதினார்கள். கதரை பற்றி எழுதினார்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று தானே அழைத்தார் என்று சொன்னால், அவர்கள் கதர் இயக்கத்தை, ராட்டினத்தை கருவியாக கண்டதாக பார்க்கிறேன்.
ஆனால் பாவேந்தர் வெறுமனே ராட்டின பாடல்கள் என்று எழுதல, மாறாக அதிலே மண்மனம் தோய்ந்த சிந்தனைகளை வைக்கிறார். முதல் அச்சேறுகிறது. அப்படி அச்சேறுகிற பொழுது 1925 பாவேந்தருடைய முதல் தொகுதியை கதர் ராட்டின பாட்டு என்று ராட்டினத்தையும் கதரையும் இணைத்து வைக்கிறார்கள். நாட்டினுடைய ஈரலாக மிகச்சிறப்பான தொழிலை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொல்லுகிற அந்த வைர வரிகளை வாழ்வாக மாற்றுகிற பொழுது உண்மையிலேயே பாரதி கவிதா மண்டலம் என்கிற முகவரி பாவேந்தருக்கு மிக பொருந்தி போகிறது. எத்தனையோ பேர் தான் மிகச்சிறப்பான நாட்டின் தொழில் என்று சொன்னார்கள். ஆனால் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்று சொல்லுகிற பொழுது வீணில் உண்டு கழித்திருப்போரை இடித்து சொன்னதை அப்படியே பற்றி கொள்ளுகிறார். அப்படித்தான் அவரிடத்துல கனல் பொறி பாரதியினுடைய வீச்சு இறங்கி வந்தது. ரொம்ப அழகா சொல்றா, கொடுவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று பாவேந்தரால் மட்டும்தான் சொற்களை ஆயுதமாக்க முடிகிறது. ரொம்ப சரியாக சொன்னால் திராவிடர் நாடு, திராவிடர் திருப்பாடல்கள் என்று ஒன்று சிந்திக்க முடிகிறது என்று சொன்னால், தேசிய கவியாயிருக்கிற விடுதலை கவி சுப்பிரமணிய பாரதியார் என்கிற ஒரு மைல் கல்லிலே இருந்து மிகச்சிறப்பான பயணத்தை, பவனியை மீளத் தொடர முடிகிறது என்று சொன்னால் வெற்றி இலக்கு பாவேந்தர் தனக்குள்ளே நிர்ணயித்து கொண்டதிலே இருக்கிறது. எத்தனையோ பேர் எழுதினார்கள் தேசத்தை, மானத்தை, தன்மானத்தை, ஆனால் வெகுமானத்தை நோக்கி எழுதியவர்களாக பார்க்கிறோம். ஆனால் பாட்டுக்கு புதுமுறை ஊட்டினான் என்று சொல்லி தமிழுக்கு தகுமுயர்வளிக்கும் தலைவனாக பாரதியை கை கொண்டதனாலே தன் தலைவனாக அவர் கொண்டதற்கு காரணம் தமிழுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார், ஒரு சபதத்தை மேற்கொள்கிறார். அப்படி வெறுமனே ஒரு சடங்குக்காக தலைவன் என்று பாரதியை சொல்லவில்லை. கம்பனை தாக்குகிற பொழுது கூட கோபம் வந்துடுது ஒரு முறை பாவேந்தருக்கு. பாவேந்தர் சொல்றார், எந்த கொம்பனுக்கும் இந்த உலகத்தில் அருகதை இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ கம்பனை எதிர்க்கிற தன்மை திராணி இருக்கிறவர் தான். அப்படி இருந்தாலும் கூட கம்பனை வெறுமனே வம்புக்கு இழுத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அப்போ சொல் வேறு செயல் வேறு இல்லாத திறந்த மனம்தான், சிறந்த மனம்தான் மிகச்சிறந்த பாவேந்தர். அப்படியானால் வாக்கினிலே ஒளி உண்டாகிறது. என்ன மாதிரி ஒளி அவரிடத்துல? ஆணுக்கே அறிவுரை அடுக்கும் பெண்மை. சஞ்சீவ பாரதத்தின் சாரல்ல ஒரு வரி, ஆணுக்கு அறிவுரை தர முடியுமா? எப்பேற்பட்ட காலத்துல பெண்கள் வாழ்கிறார்கள், அது ரொம்ப அழகா சொல்றான். எப்பேற்பட்ட காலம்? பாரதியார் சொல்லுகிறார், கிணற்று ஓரத்தே காதல் என்றால் உருமுகின்றார். காதலும் காதலியும் சந்திக்கிறார்கள் கிணற்று ஓரத்துல. நினைச்சுக்கங்களேன், ஊருணி என்று ஒன்று வைத்துக் கொள்வோமே, ஊருக்கான நீர் ஊருணி. அதுதான் எங்க கருமுருகன் ஐயாவுடைய மண்ணு. அந்த மண்ணுல ஊருணின்னு ஒண்ணு, கேணின்னு ஒண்ணு. அப்போ கேழ்வரெல்லாம் சேர்ந்து செய்கிற நீர். அப்போ ஒவ்வொன்றை கண்மாயின்னு ஒண்ணு. ரொம்ப அழகா சொற்களை புழங்குகிற மண் அது கருமுருகன் பேராசிரியர் பெருந்தகையினுடைய மண். அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். கிணற்று ஓரத்தே காதல் என்றால் உருமுகின்றார். அப்ப அந்த மாதிரி நிலையில வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களை வெளிக்கொணர்கிறார் பாவேந்தர், தொடர்கிறார். காதல் அடைவது உயிர் இயற்கை. எப்பா, காதலை மறுக்காதீங்க. ரொம்ப சரியா சொல்றார். துய்ய நற்றமிழ் சாராயம். தமிழை மக்கள் விரும்புகிற, இப்ப நாம கடவுளுக்கு படைக்கிறது இல்லையா, சுருட்டெல்லாம் கூட படைக்கிறார்கள், அது இயற்கை இல்லையா? ஆனால் இங்கே சொல்லுகிறார், துய்ய தமிழை கொண்டு போய் சாராயம் என்று சொல்லுகிறார். அப்போ மக்களுக்காக பாட வருகிற பொழுது எதெல்லாம் முடியுமோ மேலெழுப்புகிறார்.
பண்ணில் சரம் விடுக்கும் பொய்மத கூட்டங்களில் கண்ணில் கனல் சிந்தும் தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண் கூட்டமே என்று அழைக்கிறார். அப்போ வெறுமனே இருக்கிற காதல் உணர்வுல மட்டும் இருந்துடக்கூடாது, மயங்கிடக்கூடாது, எழுச்சி பெற வேண்டும். அது ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று என்னுடைய தலைவரை அழைச்சிருக்கிறாரு. பாரதியாருடைய சிந்தனையை போல மண் விடுதலையும் பெண் விடுதலையும் முன்னேற வேண்டும். அப்படியானால் என்ன மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் வாழ்க்கை, பெண்களே முன்னேறுங்கள் என்று அழைக்கின்ற தன்மையை பாவேந்தருடைய வாழ்க்கை முழுதும் செய்ய முடிந்தது. அதே நேரத்துல இப்படி நினைக்கலாம், ஒரு மண்ணினுடைய விடுதலையை கார்ல் மார்க்ஸ் ஒரு இடத்துல எழுதுறார். ஒரு மனித சமூகத்திற்கு தேவையான ஒன்று விடுதலை. அந்த விடுதலை பொருளாதார விடுதலையாய் இருக்கும் பட்சத்தில் எழுதுறாங்க அந்த உரைக்காரர்கள், அதை மொழிபெயர்க்கிறவங்க. அப்போ ஒரு பொருளாதார விடுதலையை நோக்கிய சமூகம் மிகச்சிறப்பாக கட்டமைப்பு உள்ள சமூகம்தான். பொருளாதார ஏற்ற இறக்கங்களிலே வீழ்ந்து படுமாயானால் என்ன ஆகிறது? கார்ல் மார்க்ஸ் ரொம்ப வருத்தப்படுகிறார். நண்பர்களே, இங்கே பாவேந்தர் பொது உடைமை சிந்தனைக்கு பின்வாங்கியவர் இல்ல. ரொம்ப அற்புதமா நேத்திக்காத ரொம்ப அழகா சொன்னார். பகுத்தறிவு உலகம் அவரை தூக்கி பிடிக்கவில்லை, நாம் அப்புறம் பின்னர் உணர்ந்தோம் என்று ரவீந்திர பாரதி ஐயா குறிப்பிட்டதை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஜெயசீலன் ஐயா பேசுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர் ஒன்றை சொன்னார் முதல் நாள்ல. ஒரு மனிதனுடைய சங்கிலியாய் இருக்கிற தொடர்ச்சியில மனிதனுடைய வீழ்ச்சி என்பது பொருளாதாரத்திலே வீழ்ந்து படுமேயானால் சமூக முன்னேற்றம் பொருளற்றது என்பதை கோடிட்டு காட்டினார்கள். அப்போ பாவேந்தரும் உள்வாங்கி கொண்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிற செய்தி, ஒரு மனிதனுக்கு தேவையான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சியிலே கூட சமூகத்தை சார்ந்திருக்கிற கூட்டு உணர்ச்சி, சமூகத்தின்பால் இருக்கிற சார்பு உணர்ச்சி, சமூகத்தோடு கைகோர்க்கின்ற இலக்கிய உணர்ச்சியிலே வெற்றி பெற்றவன் தான் பாவேந்தன். ரொம்ப சரியா சொன்னா, சிறுத்தையே எழுந்துவான்னு சொல்வார். மணக்குகையில் சிறுத்தை எழும்னு பின்னாடி எழுதுறது ஒன்று. தூயதாடி மார்பில் விழும் அண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும், அது வேற. ஆனால் சிறுத்தையே வெளியில் வா என்று அழைப்பார். அப்போ ஒவ்வொருவருடைய தன்மையை நோக்கி ஒவ்வொரு வித வெளியை கொடுக்கிறார். ரொம்ப தேவையான ஒரு வரவேற்பும் கூட அது. ஒரு சமூகத்தை கட்டி காப்பது என்பது சாதாரண இல்லை. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, மிகச்சிறப்பாக சட்டாம்பிள்ளையை போல் செயல்படுகிறார். தூக்கி அடிக்கிறாங்க. உலகத்திலேயே நண்பர்களே மிக அதிகமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்தாடப்பட்ட ஆசிரியர் பாவேந்தர் என்பது வேதனையான வேதனை இல்லையா? நான் சமீபத்துல புதுவைக்கு போயிருந்த பொழுது, முன்னமே நான் குறிப்பிட்டேன்ல, எப்ப போனாலும் நான் பாரதியார் வீட்டை பார்த்துட்டு வந்துருவேன். நான் அப்போ ஒன்றை கருதினேன், பாவேந்தர் காசு அவரு பாரதியார் காசுல கொஞ்சம் கொடுக்கறதுல சிரமம். அவர் சொல்லாரு, இந்தியா சுதந்திரம் அடையட்டும், நான் ஒட்டுமொத்தமா எல்லா கடனையும் அடைச்சிடுறேன்டார். ஆனால் பாவேந்தரிடத்திலே உள்ளம் திறந்து கேட்கிறார். ஒரு கடை பேரை சொல்லி, ஏப்பா அங்க சாப்பிடலாமே என்று கேட்கிறார். பாவேந்தர் உடனே உபசரித்ததாக அவருடைய நண்பர்கள் வட்டம் சொல்லுகிறது. ஏன் இதை சொல்றேன்னா, சராசரி மனிதனுடைய தேவையை நோக்கி, அவருடைய இயல்பை நோக்கி, அவர்கள் வாழ்கின்ற வகையை நோக்கி பாவேந்தர் நுணுகிய பார்வையை செலுத்தியதனால தான் பாவேந்தர். மற்றவர்கள் நுணுகிய பார்வையை செலுத்த முடியாது. அதற்கு ஒன்றுதான் மைனஸ். என்ன பிளஸ்ன்னு முதல்ல சொல்லிடலாம். ஏன் நுணுகிய பார்வையை செலுத்த முடியலன்னா, தன்னளவுல தனக்கு புகழ் வேணும்னு எழுதுறவங்க பலர். ஆனால் பாவேந்தர் போன்றவர்கள் பிறருக்காக என்று எழுதுகிற பொழுது, அதனால்தான் திரையுலகத்துல கால் வச்சு அவரால் பரிணமிக்க முடியல. திரையுலகத்துல சமீபத்துல ஒரு பெயர் சொல்லக்கூடாது, ஒரு கவிஞர் ஏன் நீங்க இப்பெல்லாம் எழுதுறதில்ல திரைப்பாட்டு என்று கேட்ட பொழுது சொன்னார். அப்போ திரையுலகத்துல பல நெளிவு சுழிவுகளை கையாள வேண்டி இருக்குது. அந்த நெளிவு சுழிவுகளுக்கு இடம் தராதவர் பாவேந்தர். அது ரொம்ப அழகா சொல்றார். பெண்களையும் அப்படி இருக்கணும்ன்றார். நீ சமூகத்துல உன்னை இழந்து விட்டு வாழ்வது என்பது பயனற்றது இல்லை.
பாரதியார் ரொம்ப அழகா கேட்பாரு. கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும். மன்றம் நன்கு அறிந்தது தானே. ஆகையினால கைய கண்ண வித்துட்டா ஒரு சித்திரத்த வாங்குவது, அது கூடாது என்பதில பாவேந்தர் தானும் அதை பின்பற்றினார். அவர் சொல்றாரு, "முள்ளொன்று பொத்தது கால்ல." அந்த கால்ல முள்ளு பொத்ததையும் தூக்கி போடல அவன். அதே நேரத்துல அவன் யார பார்க்க போறான்? கண்ணான மனைவியிடம் திரைப்படம் பார்த்திட கருதினேன்னு சொல்லிட்டு போறான். கந்தன் அவன் பேரு. அந்த கந்தன் கண்ணான மனைவியினிடத்துல சொல்லிட்டு கிளம்புனானா, போனா உடனேவா பாத்துற முடியும்? யாரையோ பார்க்க போறான் எக்ஸ வச்சுக்கங்களேன். ஆனால் அழகிய திருவண்ணாமலை திருக்குளப்படி அருகில் மலத்தினையும் மிதித்து அதுல வேற வழிக்கடிச்சிட்டு ஓடுறான். அப்புறம் அதே நேரத்துல ஆலவேர் தடுக்க ஆலம் வேர் வேற தடுத்துருச்சு. கால்ல சரியான புண்ணு. அப்புறம் புண்ணான காலை முள்ளொன்றும் பொத்த. அதுக்கப்புறம் பொத்துருச்சு வேற. அந்த வலி வேற. ஆனாலும் வாங்காமல் அந்த முள்ளை எடுக்கல. மேல் புளியங்கிளை துளையிட்ட நெற்றியில் மேல வேற இருந்து ஒரு புளியங்கிளை வந்து குத்திருச்சு. அது வேற காயம். அதையும் பொருட்படுத்தல. வள்ளென்ற தெருநாய் ஒரு தெருநாய் வேற குறுக்கிடுது. அ அதையும் கடந்தான். உள்ளம் கலங்கினான் வந்து வீழ்ந்தனன் வீட்டினிலே. நினைச்சு பாருங்க. சராசரி பெண் அவ. இவன் கந்தன் இல்லாத லீலை எல்லாம் பண்றான். வீட்ல தான் ராமனா இருக்கிறான். வெளியில கிருஷ்ணனா இருக்கிறான். அப்படிப்பட்ட கந்தனை நோக்கி பாடுறார். அப்போ பெண்களை கவனப்படுத்துகிறார். பெண்களை ஆவணப்படுத்துகிறார். பெண்களை உசுப்பு ஏற்றுகிறார். பெண்களை நோக்கிய பார்வையை மிக சரியாக செலுத்துகிறார். இவர் சொல்லுவார் பாரதி ராஜா, என்னுடைய காமிரா கிராமங்களின் வயல்கள் தோறும் பக்கங்கள் தோறும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவர் தன்னுடைய கேமராவை ரொம்ப சரியா திருப்புறார். அதனால்தான் மண் விடுதலையும் பெண் விடுதலையும் ஒன்று, இரு பக்கத்தின் நாணயம் என்பதை மறுபடியும் வழிமொழிவதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல இது தலைவன் தலைவிக்குள்ளார உள்ள நிலை. அடுத்து இன்னொரு இடத்துல தோழியின் தலைவியும் பேசிக்கிறத பாருங்களேன். அந்த பெண்கள் எப்படி அறிவா இருக்கிறாங்க பாருங்க. ஏரிக்கரை காடல் இடறிற்று தோழி, நானோ நீரில் வீழ்ந்தேன். நான் வீழ்ந்த நேரத்துல என்னை தாங்கி பிடித்தான் ஒருவன். அத உன்னுடைய சாதி என்னன்னு அந்த தண்ணியை பார்த்து கேட்டா அது பொருத்தமா இருக்குமா அந்த நேரத்துல? அல்லது அவனை பார்த்து தான் உன் தோள்ல விழுந்துட்டனே, நீ என்ன சாதின்னு நான் கேட்க முடியுமா? ஆனா பெற்றோர்கள் கம்முனு இருக்க மாட்டேன்றாங்க. கேட்டிடல் உண்டா? என்னை ஈன்றவர் சொன்னது தோழி. என்னை ஈன்றார்களே பெற்றோர்கள், நீ விழுந்தியே அவன் என்ன சாதி என்று கேட்டார்கள். அதை நினைச்சேன். என் நிலை இதுதான் என்பது கேட்பாய். இந்தாடி அன்புள்ள தோழி, பேச்சு வழக்கு கொண்டார். இந்தாடி அன்புள்ள தோழி, எனக்கெப்போ அடங்கும் இந்த சிரிப்பு? இது சிரிப்பு உண்டாக்குதா இல்லையா தோழி? இப்படி இருக்காங்களே, வந்தவன் ஆண் சாதி, அவனை மணந்து நான் வீழ்ந்தேனே, நான் பெண் சாதி எனலாமோ என்று கேட்கிறார். இயல்பான கவிதைகளினாலே பெண் வர்க்கத்தை மிக மேம்பட்ட சிந்தனையினாலே கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால், சமூகம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாய் இருக்கிற சமூகத்தை கற்பனை செய்து பாடுகிறார். அதே மூவாவை பற்றி சொல்லுவார்கள். அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் எவ்ரி கேரக்டர் அண்ட் ரோல் பிளேயிங் பை டாக்டர் மூவா, ஹி இம்ப்ளிமெண்ட்ஸ் அ நியூ இமேஜினரி சொசைட்டி என்று சொல்லுவார்கள். கற்பனை உலகத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்வது வழக்கு. ஆனால் பேராசிரியர் சஞ்சீவி ஐயா சொல்லுவாங்க, whereas you by practice whether you go through Moa's literary works, you can lead a peaceful society என்று சொல்லுவார். அவருடைய பொருள் என்ன? நாம மிகச்சிறந்த மூவாவை உள்வாங்கிக் கொண்டால் அமைதியான சமூகத்தை காண முடியும் என்பது உண்மை. பாவேந்தரை பொறுத்தளவுல இப்படி சொல்ல வேண்டாம்.
whereas you utilize his guidelines, you can lead a society. இல்லையா? இப்படி சொல்லலாம் இல்ல? மிகச்சிறப்பான எடுத்துக்காட்டான பெண் வர்க்கத்தையும் ஆண் மக்களையும் பொதுமக்களையும் சிந்திக்கிற மிகச்சிறப்பான புரட்சி கவி ஒரு இடத்துல சொல்றாரு, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் அப்படி சொல்றார். ஆகையினால சோம்பேறியாகவோ அல்லது பிற்போக்கான சிந்தனையிலோ நாம் இருக்க தலைப்பட்டால் வாழ்க்கை இருட்டாகிவிடும், வாழ்வு குருட்டாகிவிடும். இன்னொன்றை சொல்றார், வயதில் அறிவில் பெரியார், நாட்டின் வாய்மை போருக்கு என்றுமே இளையார். பெரியார் என்றைக்கும் இழைச்சு போறவர் இல்ல, சளைச்சு போகிறவரும் இல்ல. சொல்றாரு, புவியை நடத்து. இப்போ இதுவரையும் பகுத்தறிவு சிந்தனை உள்ள பாவேந்தரை பார்க்கிறோம். இப்போ பாருங்க, பொது உடைமை சிந்தனை மே 1 அவர் பிரகடனப்படுத்த வேண்டும். இந்த மன்றம்தான் மிக சிறப்பாக நேர்த்தியாக அதை தலைமேற்கொண்டு சிறைமேற்கொண்டு செய்கிறது. வாழ்க அறம், வளர்க அறமையா. நான் முதல்ல சொன்ன அறம் சிறப்பான அறம் வாழட்டும். மறுபடி சொல்ல நினைக்கின்ற சொல்ல வருகின்ற அறம் நம் தலைவர் வாழட்டும். அதே நேரத்தில் புவியை நடத்து, பொதுவில் நடத்து. மிக சரியா சொல்றாரு. நமக்கு நம்மை பொறுத்தவரை உடைமை மக்களுக்கு பொது என்று சொல்லுகிறார். அப்படியானால் உடைமை மக்களுக்கு பொது என்று சொன்னால் உருவாக்க முடியும். ரொம்ப அழகா சொல்லுது ஒரு கவிதை, நீர் பொது நிலம் பொது தம்பி, இந்த நெறிமுறை பிழைப்படல் பெரும் தீது தம்பி, பார்ப்பொது பயன் பொது தம்பி. இல்லையா? ரொம்ப அற்புதம் இல்லையா? அது நம்மை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஒரு பொது உடைமை சமுதாயத்தை நாம எங்கே தவற விட்டோம்? அப்படித்தானே இருந்தது ஒரு காலத்துல. நீ யாரையும் கேட்க வேண்டாம், கொடுமதி நீயே, நீயே குடுமா, மதி ஏவலசை ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். கொடுமதி, நீ நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் கொடு என்றுதானே வாழ்ந்தோம். அவர் சொல்றார். அப்படிப்பட்டவர் எப்படி தயாராகி இருக்கிறார்? ஒரு கவிஞர் பயின்று வச்சிருக்கிறாரு, பங்காறு பத்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நாட்டை மாற்றி சிங்கார வேலவனை பாடி பின்னர் சீர்திருத்த துறை கண்டு பெரியாருக்கோர் நங்கூரம் போன்றிருந்து காஞ்சி நகர் நல்லறிஞர் கழகத்தார் பெருமை பெற்று நீர்போல் ஓடி தங்காமல் விரைந்து ஓடி வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமாக வாழ்ந்த பாவேந்தர் புரட்சி கவிஞராக மாறுகிற பொழுது ஒன்று நமக்குள்ளே தோன்றுகிறது, அவர் சரித்திரம் தானே? இல்லை, பாவம், திரையுலகத்துல கால் வைத்து சரித்திரமாகி போனாராம். கடைசி வரியில சொல்றாரு, சரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்து கொண்டார். ஆனாலும் பாவேந்தரிடத்திலே தெள்ளத் தெளிந்த வாழ்க்கை நடைமுறையை நாம் பெற்றிருக்கிறோம், பெறுகிறோம், பெறுவோம். இன்னொன்றை சொல்ல வேண்டாம், பெண் பெற்ற போதே பெருமை பெற்றோம். பெண் பிள்ளைகள் பிறந்துட்டா கள்ளிப்பால் தருகிற வழக்கு இருக்குது, இருக்கட்டும். ஆனால் இந்த வரிகள் வைர வரிகள், பெண் பெற்ற போதே பெருமை பெற்றோம், வண்ணமேனி வளர வளர எம் வாழ்வு வண்ணம் பெற்றோமே. அடட, பெண் குழந்தைகளை இதை போல மேலெழுப்புவோமே. ஆனால் எத்தனையோ அறச்செல்விகள், எத்தனையோ ரேவதிகள், எத்தனையோ ஊழியங்கள், உயர்வுகள். மிக சரியாக சொல்ல வேண்டாம், நல்ல தாய் இல்லாமல் நல்ல பிள்ளை பிறப்பதில்லை, இல்லையா? நல்ல தாய் வேண்டாம். நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொல்லுகிற பாவேந்தருக்கு தெரியாதா? புற்கள் விளைந்திடலாம், அங்கே நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்ல முடியுது, இல்லையா? மிகச்சிறந்த திருமதி, ஆமா, தனுஷ்கோடி ராமசாமி என்று சொல்லுகிற என் தாயார், நான் வணங்குகிற அந்நியார், மிகச்சிறந்த அறம் என்கிற ஒன்றை ஈண்டு எடுத்திருக்கிறாங்களே. ஆகையினால இப்படி கருத வேண்டாம். வாழிய தொழிலே, பெண் போற்றி வாழ்கின்ற சமூகமே தொழிலை போற்றி வாழ். அது தொழில முதற்கண் உயர்த்துறார். வாழிய தொழிலே செந்தமிழ் வாழிய வண்டமிழ் நாடே. அப்போ
தொழில் சிறந்தால் நாடு வளரும் என்று தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துறார். அப்போ ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு நாடு எவ்வளவு அக்கறையான பார்வையை பாவேந்தர் தர முடிகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 120 பக்கங்கள் எடுத்த, ஆனால் உள்ளம் துடிக்குது. எதை நினைப்பது? கரும்புல எந்த பக்கம் சுவை? ஏன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் கரும்பு சுவையா இருக்குது, வியாழக்கிழமை எல்லாம் கசக்குதா என்ன? இல்லையே. காலையெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. இங்கிலாந்துல இருந்து கொண்டாந்தாங்க. இருக்கட்டும். இங்கிலாந்துல இருக்கிற கரும்பா இருந்தா என்ன? இந்தியாவில் இருக்கிற கரும்பா இருந்தா என்ன? காலையா இருந்தால் என்ன? மாலையா இருந்தால் என்ன? ரொம்ப அழகா சொல்றாரு. காலை படி, மாலை படி, வேளை படின்னு சொல்றார். பொருள் படும்படி படின்னு சொல்றார். எதன்னா நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல வாழிய கல்வி என்று சொல்லுகிறார். அப்போ தொழிலுக்கு அடிப்படையான கல்வியையும் வாழிய என்று வாழ்த்துகிறார். கல்லா குழந்தையே கடி துயர், சாதாரண துயரம் இல்ல. அதே நேரத்தில் இளம் குழந்தைகளை இழந்து போக நேரும். குழந்தை தொழிலாளர் வேண்டாம், குழந்தை பள்ளிக்கூடங்களே தேவை. இன்றைக்கு நாம சிந்திக்கிறோமே, மிகச்சிறப்பான சிந்தனைகளை விதைத்திருக்கிறார், விதை ஊன்றி இருக்கிறார். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டாம். சீரிய நற்கொள்கை காட்ட சினிமாக்கள், நாடகங்கள் நடத்த வேண்டும். என்ன சொல்லுப்பான்னு செங்கை ஆக்கி தோழர் வந்துட்டார். அவருக்காக எடுக்கிறேன் இத. செங்கை ஆக்கி தோழர் என்ன சொல்றாரு? நாடகத்தால் ஒரு முறை நடிச்சு காண்பிச்சிட்டோம்னா நீங்க 1000 பக்கங்கள் பேச வேண்டியதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அது உண்மையும் கூட இல்லையா? அவருடைய நிகழ்த்துக்கலை என்பது எப்போ? ஒப்பனையினால் மட்டுமில்ல. ஓரிரவு நாடகத்தை பார்க்கிறீங்க. பேரறிஞர் அண்ணா என்ன சொல்ல வர்றாரு? ஓரிரவு நாடகத்தின் வழி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை விட்டு விட்டு வைக்கிறார். அப்போ அதை போலத்தான் இங்க சொல்றார். சீரிய நற்கொள்கை காட்ட சினிமாக்கள், நாடகங்கள் நடத்த வேண்டும். ஆனா சிவசுப்பிரமணிய ஐயா என்ன சொல்லுவாங்க? நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் மிகச்சிறப்பான அறிஞர். அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி இவைகள் கெடுக்கின்றன. அதற்கு காரணமும் சொல்றார். கோரிக்கை பணம் ஒன்றே. அப்போ கமர்ஷியலா போகிற பொழுது பிலிம் இண்டஸ்ட்ரி கீழே விழுந்துடும். இந்த தமிழ்ல சொல்றேன். whereas it turns to a commercial stage, we will lose all our character and life, no doubt. நண்பர்களே, கோரிக்கை பணம் ஒன்றே என்று சொன்னால் கொடுமை இதைவிட வேறேது என்று கேட்கிறார். அப்போ மிகச்சிறப்பான நாடகத்துல கூட அற்புதங்களை, அதனால்தான் பிசிராந்தையார் நாடகம் கவிதை நாடகம் அவருக்கு மாபெரும் ஒரு சாகித்ய அகாடமி விருதை தர முடிகிறது இல்லையா? பிசிராந்தையார்ல எழுதுவார் ஒரு இடத்துல, எழுதுவாரு, மனித சமூகத்திற்கு ஜீவிதத்தை இழக்கிற வாழ்க்கை நடைமுறைகளை கொன்று குவின்னு எழுதுறார். இதை சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். பிசிராந்தையாருடைய அந்த நாடகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல மேற்படியார்னு ஒரு ரோல் வரும். நான் மேற்படியார் படிக்கும் பொழுதெல்லாம் இசையா பாடுவேன். எங்க அப்பா பின்னாடி இருந்து கை தட்டுவாங்க. அது நினைவுக்கு வந்தது. சரி, ஏறா கருத்தை இங்கிலா கதை ஏற்றினரோ, ஏறாத கருத்தெல்லாம் ஏத்துறான். போகாத ஊருக்கு இல்லாம அடி சொல்லுது சினிமா. கெட்டு போச்சு. சினிமாவுக்கு தரணும் இன்னொரு இனிமா. அது சுத்தமாக்கணும். அது கெட்டு போயிருக்குது. ரொம்ப அழகா சொல்றாரு. தெலுங்கு, மலையாள, கன்னடம் அத்தனையும் தமிழ் என்று விளங்கிட வந்திடும் ஓர் நிலை. அது நமக்கு தெரியுது. கன்னடங்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், தெலுங்கம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வருத்தப்பட்டு எழுதுறார். செந்தமிழ் நாட்டில் தெலுங்கு படங்கள் தெலுங்கருக்கு இங்கு நடிப்பதற்கு வந்திடு கேரளர் வாய்த்திறமை பெற்றார். மாயும் படக்கலை ஜாக்கிரத, தமிழ்கலை செத்துடும் ஜாக்கிரதைன்னு அப்ப சொன்னாரு பாவேந்தர் தீர்க்கதரிசி. நண்பர்களே, மன்றமே, இன்னொன்றை சொல்லணும். திருக்குறள் அருளிய திருவள்ளுவர் தான் தென்துறைக்கு ஓர் அரமென செப்புன்றார். அப்போ அச்சாணி என்றும் சொல்றார். அப்போ நம்மை பொறுத்தளவில் அதனை உணர்ந்ததுனால தான் இலக்கிய மாமன்றம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்
இல்லைன்னா ரேவதி சகோதரி கோச்சுக்குவாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருக்குறளை முன்னிறுத்தி விட்டு உடனே பாவேந்தர் சொன்னதுனால தான் பாவேந்தரையும் முன்னிறுத்தி இருக்கிறது. மனதார நெஞ்சார நன்றி சொல்லுகிறேன். இன்னொன்று, திருக்குறள் அருளிய திருவள்ளுவரோ தென்மதுரைக்கோர் அச்சாணி தைரியமா சொல்றார். அதே நேரத்துல சிறு கொம்பு பெரும் பழம் தூங்குவது போலே என் சிறிய உயிர் பெருங்காதல் தாங்குவதனாலே. என்ன இசைய முதல் எவ்வளவு அழகா போடுறார் வரிய இல்லையா? ஏன்னா பேராசிரியர் மகாராஜன் இப்பதான் இணைஞ்சிருக்கிறார். அப்புறம் சங்க இலக்கியத்தை தொடாம போட்டீங்களேன்னு வருத்தப்படுவார். ஆகியனால பெருமன்றமே நிறைய பேச ஆசைப்பட்டேன். ஆனாலும் கூட மாமன்றம் நிறைய கேள் என்றுதான் என்னை பழக்கி இருக்கிறது. வாய்ப்புக்கு கேட்ட மாத்திரத்திலே உடனே இந்தாப்பா வாய்ப்பு தானேன்னு கொடுத்துட்டாங்க. வாழ்த்தி என்னை வாய்ப்பு தந்து வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு பேராசையினாலே நிறைய பேச ஆசை, ஆனாலும் பெரிய ஆசை நிறைய கேட்பதற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. பாவேந்தர் வாழ்க, பைந்தமிழ் வாழ்க, பார்மிசை பைந்தமிழ் போதும் பன்மொழியும் வாழ்க. பன்முடி தரித்த பண்டைய நாள் தொட்டு என் தமிழ் எந்நாளும் என் உயிர் என்று வாழ்ந்த என் மக்கள் என் விடுதலை என வாழ்ந்த என் பாவேந்தர் சுவடே வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தோழமையே, நாகராஜன் ஐயா பேசுறதுன்னா கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்க பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, கூர்மையா கவனிச்சீங்கன்னா தெரியும், யாரையும் விட்டு விட மாட்டார்கள். தோழர் ஆக்கியில இருந்து, சிவசுப்ரமணியாவில இருந்து, ரவீந்திர பாரதியாவில இருந்து. அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம், யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இதில் பயணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நினைவு கூறுகிற ஒரு பெரிய சிந்தனை. அது அந்த தேவையான இடத்தில் வலிந்து சொல்லுவது கிடையாது, தேவையான இடத்தில். உண்மையிலே ஒரு நல்ல சிந்தனையை நாம் இன்றைக்கு கேட்டோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்குகிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தான் தொடங்குவார்கள். ஆனால் வந்தார்கள், இருக்காங்க ஐயா, இருக்காங்க. ரவீந்திர பாரதி ஐயா வாங்க. அன்பான கேக்குதா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நேத்த காட்டுல இன்னைக்கு தான் தெளிவா கேக்குது. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு நாடக தமிழை தமிழில் இப்படி ஒரு பாவேந்தர் ஒரு நாடகமாக்கி காட்டிய அருமை ஐயா நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமை அருமை அருமை. தமிழுக்கு இப்படி ஒரு அழகா, தமிழ் எவ்வளவு இனிமையல். அது பாவேந்தரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த தமிழின் இனிமை நம்மை கவருகிறது. ஒரு நல்ல உரை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் இன்னும் சிறிது நேரம் பேசியிருக்க கூடாதா என்று சொல்லுவதில்தான், என்று நினைப்பதில்தான் ஒரு உரையினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா நிறுத்தி விட்டார். அத ஒரு சிறந்த பேச்சாளருக்கு அழகு. கதறணிவீர் என்றுரைத்த காந்தி எண்ணல் ஆணை, எழில் காந்தி எண்ணல் ஆணை, அதை கருதிடுவீர் அது உமக்கு நாரத இந்து மத கடவுள் சுப்பிரமணியர் துதிநாதர் பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் கூடவே அப்பவே சமூக பார்வையும் விடுதலையையும் காந்தியையும் இணைத்துதான் அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், கதர் ராட்டின பாட்டுதான் முதல்ல வெடி வந்ததுன்னு சொல்லி. அது ரொம்ப அருமையான எல்லாமே பாரதிதாசனுடைய பக்தி பாடலா இருந்தாலும் சரி, சுப்பிரமணியர் துதி இருந்தாலும் சரி, அந்த இனிமை, தமிழுடைய இனிமை கொஞ்சம் விளையாடும். அது ஒரு பாட்டு, அந்த சுப்பிரமணிய துதிய முதல்ல அருணகிரிநாதர் பாடல் போலவே ரொம்ப சந்த நயம் பொருந்தி விளங்கும். எல்லா வடிவத்திலும் எழுதக்கூடிய பேராற்றல் படைத்தவர். பாரதியை பற்றி இணைத்து 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 பேசினார் நாகராஜன் அவர்கள். பாரதி பாட்டில் பற்றிய பொது உடைமை தீ என்றால் பாட்டு நெய்யால்
கொழுந்து விட்டு எரிந்து தொழிலாளரிடத்தும் உழைப்பாளரிடத்தும் உணர்வில் உணர்ச்சியில் மலர்ந்து படர்ந்ததை மறுப்பவர் யாரோ? யாரே? அப்போ 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்றானே. அப்ப பொது உடைமையை பற்றிய ஒரு பார்வை பாரதிக்கு சோவியத் யூனியன் விடுதலையிலிருந்து லெனின் காலத்துல வாழ்ந்தவர். சோவியத் யூனியன்ல வருகிற மாற்றங்களை எல்லாம் பொதுவுடைமையாக்கியதெல்லாம் பாரதியாரோட பாரதிதாசன். பாரதியாருடைய பொது உடைமை தான் எனக்கு முதல்ல தொடங்கியது. அப்புறம் சிங்காரவேலர், பெரியார் எல்லாத்தோடு இணைந்து தன்னை வளர்த்துக் கொள்கிறார். ஒத்தலிலை களமானார் ஏழை மக்கள், புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வர். என்ன அழகா! அப்போ ஒரு சமூக நிலவியை, ஒரு சுரண்டல் வர்க்கத்தை, சுரண்டப்படுகிற வர்க்கத்தை, சுரண்டுகின்ற வர்க்கத்தை எப்படி வேறுபடுத்தி என்ன அழகா சொல்றாரு. பொத்தலிலை களமானார் ஏழை மக்கள், புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வர். பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ? பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அடிப்பதுண்டோ? நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர்கள் உணவு மறைந்து போவோம். இன்றைக்கு தொழிலாளருடைய நாள், மே தினம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர சுதந்திரத்தை, அந்த உரிமை முதலாளிகள் 12 மணி நேரம். அப்ப இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், மே தினம். முதலாக மே தினத்தை தமிழ்நாட்டிலே கொண்டாடியவர், சென்னையிலே கடற்கரையிலே கொண்டாடியவர் சிங்காரவேலர். இந்தியாவிலேயே கொண்டாடியவர். தமிழ்த்தென்றல் தீவிக்க அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். நம்முடைய சக்கரை செட்டியார் வந்திருக்கிறார். இப்படி ஒரு பெரிய சாதனைகள் எல்லாம் தமிழகம் நிகழ்த்தி இருக்கிறது. அந்த சிங்காரவேலர் என்னுடைய பொது உடைமை வளர்வதற்கு உதவி செய்தார் என்று பாவேந்தர் பாடுகிறார். நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் இந்த களை எடுக்கிற அந்த காட்சியை பத்தி சொல்றாரு பாருங்க. என்ன அழகா சொல்றான் அப்பா. அவன்தான் இவர்கள் உடலை கசக்கி, யாரு? களை எடுக்கிற தொழிலாளர்கள். இவர்கள் அது தொழிலாளி பெண்கள் உடலை கசக்கி உதிர்த்த வியர்வையின் ஒவ்வொரு துளியிலும் கண்டேன் இவ்வுலகு உழைப்பவருக்குரியது என்று. இந்த உலகம் யாருக்குரியது? யார் இந்த உலகத்துக்கு தலைமை தாங்க தகுதியுடையவர்கள்? உழைப்பவர்கள் தான். தொழிலாளியும் விவசாயி தொழிலாளியும் தான் இந்த உலகின் சொந்தக்காரர்கள் என்பதை மிக அழகாக பாவேந்தர் சொல்லுகிறார். அந்த புரட்சி கவிஞனின் புரட்சிகர வரிகளை, அவருடைய தமிழ் அழகை, அவருடைய பெண் விடுதலை பெருமையை எல்லாம், அவருடைய புரட்சிகர உணர்வுகளை எல்லாம் மிக அழகாக இந்த உரையிலே ஐயா நாகராஜன் அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். தமிழ் போல் வாழ்கிறார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இதற்கு காரணமான நம்முடைய அது ஒன்றும் குறையவே கிடையாது. அதே போல நம்முடைய இலக்கிய குழுவும் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பேராசிரியர் கருவூரில் அவர்களும் சிவசுப்ரமணியன் கலை இலக்கிய பெருமன்றத்துல தமிழுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. நீங்க பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்புரையாற்றிய நல்லாசிரியர் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். சில மட்டும்
உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல உரை, அத மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னாங்க. நல்ல உரை தொடரட்டும் அப்படின்னு மனம் ஏங்கி கொண்டிருக்கும் போதே முடிச்சிட்டாங்க. அது இந்த நல்ல இசையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சில சமயம் முடிஞ்சிட்டுனா சரி இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இசையை கேட்டிருக்கலாமே அப்படின்னு மனம் இயங்கும். அது மாதிரி இந்த நல்ல உரையை முடிச்சிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தொடரலாமே அப்படின்னு மனம் இயங்கியது. பொதுவா தி.க. நாகராஜன் அவர்களுடைய பேச்சு திமுகவினருடைய பேச்சாற்றலை போல வெளியிருக்கிறது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா நடை நாட்டியம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து போறதே ஒரு நாட்டியம் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆக இவர் பேசுவதே கவிதையாக இருக்கிறது. இவருடைய உரையே, பேச்சு மொழியே கவிதையாக இருக்கிறது. ரொம்ப அருமையாக இருந்தது. பிறகு கடிதத்தை கையில் சுமந்து கொண்டு வருபவர் பாரதிதாசனை நெஞ்சில் சுமப்பவர் அப்படின்னு அவருடைய குருநாதர் சொன்னாப்ல. அந்த இடம் எங்கள் அனைவருடைய நெஞ்சையும் தொட்டது என்றே சொல்லலாம். கொலைபாளினை எடடா அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். பொதுவா தமிழ்ல வேற எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்ல ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஆயுத எழுத்து. அது நமக்கு ஆயுதங்களை தாங்கி பாடல்களை எழுதுவதற்கு ஒரு எழுத்தே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவா இன்னைக்கு பாரதிதாசனுடைய கவிதைகள் இவர் 120 பக்கம் படிச்சாருன்னு சொன்னாப்ல. ஆனா அதுல இருந்து அவர் எடுத்து மேற்கோள் காட்டிருக்கல. சொந்தமாக மடை திறந்த வெள்ளம் போல அவருடைய உரை இருந்தது. தொழிலாளர், பொது உடைமை, வீரம், காதல், கல்வி, இப்படி நிறைய தலைப்புகளை தொட்டு காட்டினார். மக்களுக்காக பாடுபவரே சிறந்த கவிஞர் அப்படின்னு இவர் சொல்லி நல்லா சுட்டி காட்டினார். அடுத்து மண் விடுதலை என்பது பெண் விடுதலை தான் அப்படின்னு புதுமை பெண்கள், மறுமலர்ச்சி, விடுதலை, இந்த இதெல்லாம் நல்லா சொன்னாங்க. பொதுவா பொருளாதாரத்தில் சமத்துவம், கார்ல் மார்க்ஸ் அத ரொம்ப நல்லா சுட்டி காட்டினாங்க. கம்பர், பாரதியார், பாரதிதாசன், பெரியோர், இப்படி முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்று. நம்ம இலக்கணம் வரும். முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்று. இவங்களெல்லாம் கம்பர், பாரதியார், பாரதிதாசன், பெரியார், இவங்க சொன்னதெல்லாம் நாம பொன் போல் போற்ற வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார். அவருக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஆக்கி தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கு சிறப்பாக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஐயா அறம் அவர்களுடைய ஒரு சீரிய சிந்தனை, அதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் அதிகாரம் என்பது என்னை போன்ற குறைந்த படிப்பாளிகளை நிறைய சிந்திக்க வைத்து நாளும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரிய உண்மை. அது திருக்குறளாகட்டும், மற்ற ஆளுமைகளாகட்டும், இன்றைக்கு இருக்கின்ற இந்த பாவேந்தருடைய நிகழ்வாகட்டும், இதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்த நாளும் அதிகாரம் அந்த நிகழ்வுக்கும் அதை ஏற்பாடு செய்த தோழருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு சிறப்புரை வழங்கிய அண்ணன் நல்லாசிரியர் நாகராஜன் அவர்களுக்கு நாம் என்ன, அதாவது பின்னூட்டம் சொல்லுவது, பின்னூட்ட பிதாமகன்களுக்கு பின்னூட்டம் சொல்லுவது மிகவும் சிரமமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு நாகராஜன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பாரதிதாசனை முன்னிறுத்தினார்கள். அவரை பற்றி ஒரு சில வரிகள்: நாளும் ஒரு அதிகாரத்தில் நாளும் தம்மை நிலைநிறுத்தி
தோளும் தோன்றும் வாழ்வையும் தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்தி ஆளும் பண்பு கொண்ட அண்ணன் அன்புள்ள நாகராஜன் நாளும் நல்லாசிரியர் நற்றமிழ் நயந்திங்கே போற்றுவோம். கேளும் கேளும் என்றே கேட்டாரை கேட்க வைக்கும், கேளும் கேளும் என்றே கேட்பாரை கேட்க வைக்கும் நீளும் நற்றமிழை நமக்கு நாளெல்லாம் நல்குபவர். கோலெல்லாம் போற்றும் குரல் தமிழ் சுவையை நாளெல்லாம் நமக்களிக்கும் நல்ல தமிழ் ஆசிரியர் பாலெல்லாம் கசக்கின்ற பைந்தமிழ் சொல்லாசான் காலமெல்லாம் இனிக்கின்ற கன்னித்தமிழ் அண்ணன் நாங்கள் எல்லோரும் மகிழும் நல்லாசிரியர் திலகம் அண்ணன் நாகராஜன் அவர்கள் வாழ்க வாழ்க. மிக சிறப்பானதொரு பாரதிதாசன் அவர்களுடைய செய்திகளை சிறப்பாக எடுத்துரைத்த அவர்களை நாம் அத்தனை பேரும் பாராட்டுவோம். புவியை நிறுத்து பொதுவாய் நிறுத்து என்ற ஒரு வரிகளை சொன்னார்கள். பாரதிதாசன் சொன்னதை நான் அடிக்கடி சொல்வேன். இந்த தேசத்தில் நீர் பொதுவாக இருக்க வேண்டும், நிலம் பொதுவாக இருக்க வேண்டும், காற்று பொதுவாக இருக்க வேண்டும், ஐம்பூதங்களும் பொதுவாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க பொது தேர்தலே பொதுவாக இல்லை என்பதை என்னுடைய கருத்து என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இங்க எதுவுமே பொதுவாக இல்லை. அப்படிப்பட்ட ஏற்கனவே புரட்சி கவிஞர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார். நேற்றைய முன்தினம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறந்த அருமையான பேச்சு உரை வழங்கினார்கள். அதில் நான் அடிக்கடி வியக்கின்ற ஒரு நிலவை பார்த்து பாரதிதாசன் சொன்ன நீலவான ஆடைக்குள் நிழல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை காதல் கொள்ளையிலே நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமும் வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் தொக்க வெள்ளி பார்க்குடமும் அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்து ஒளிப்பிழம்போ என்ற ஒரு அருமையான வரியை அன்றைக்கு சுட்டி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பாட்டாளி கவிஞன், ஒரு உழைப்பாளி கவிஞன் இன்றைக்கு மே தினம். இந்த மே தினத்தில் அந்த நிலவை கொப்புளங்களை குறிப்பதாக இருக்கட்டும், பசியை குறிப்பதாக இருக்கட்டும், அவன் அந்த பாடலை பாடிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் நிலாவை இன்றைக்கு உழைப்பாளிகளின் கொப்புள நட்சத்திரங்களை கொப்புளங்கள் என்றும் நிலாவை பசித்தவர்களுக்கு ஒரு பானை நிறைய சோறு கிடைத்தது என்றும் தன்னுடைய கவிதையிலே சொல்கிறான் என்றால் அவன்தான் கவிஞன். இந்த உழைப்பவர்களுக்காக இந்த மக்களுக்காகவே பாடுகின்ற அந்த கவிஞன் அன்றைக்கு ஒன்றை மட்டும் தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரியாரும் பாவேந்தர் புரட்சிதாசனும் இல்லை என்றால் ஒரு புரட்சி இருந்திருக்கார். எந்த வகையிலும் மக்கள் இன்றைக்கு மேன்மையுற்று இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பாவேந்தர் புரட்சிதாசனுடைய வரிகள் அங்கெங்கும் சேர்ந்திருக்கிறது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு பெற நினைக்கின்றேன். 1917 ஆண்டு காலம் கருதி 1917 ஆண்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வாசிக்கிறார். அதனுடைய பக்கம் 64 பக்கம். அப்பொழுது பாரதிதாசனுக்கு புரட்சியாளருக்கு வயது 24. அந்த புரட்சியாளர் எழுதிய கட்டுரையை அந்த ஜான் மெர்சன் எழுதிய கட்டுரைக்கு எதிராக வாசிக்கின்ற பொழுது அந்த கட்டுரையை ஜான் மெர்சன் பாராட்டி அவருடைய கட்டுரையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த கட்டுரை மிக புரட்சியாக சிறப்பாக இருந்ததாக கருதி இந்தியாவில் இருக்கின்ற சுதேச மன்னர்கள் அத்தனை பேரும் ஆட்சேபனை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து அது இந்தியாவுக்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே தடுப்பதற்காகவே இங்கிலாந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டுரை என்பது உலகத்தினுடைய இந்திய மொழிகளை தவிர அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து அது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகிறது. அதில் நம்முடைய பிரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்ப்பாகிறது. அந்த பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்ப்பான புரட்சியாளர் அம்பேத்கருடைய கட்டுரை என்பது பிரெஞ்சுக்கு வருகிறது, பாண்டிச்சேரிக்கு வருகிறது. பாண்டிச்சேரிக்கு வந்த பின் அதை பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்து எழுதுகிறார். அவர் எழுதிய அந்த பாடல் தான் சமத்துவ பாட்டு. சாதிகள் தோன்றியது எப்படி என்று இந்தியாவினுடைய சாதிகள் கொடுமை பற்றி ஜான் மெர்சன் எழுதியிருக்க சிறப்பான எதிர்கட்டுரை எழுதி கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அந்த கட்டுரையை தான் இன்றைக்கு அவர் எழுதிய அந்த கட்டுரையினுடைய பாதிப்பு பாவேந்தருடைய சமத்துவ பாட்டு. அவர் சொல்கிறார் சாதிகள் எப்படி தோன்றியது என்பதை ஏறக்குறைய ஒரு 30-40 பாடல்கள் எழுதுகிறார்கள் அந்த சமத்துவ பாட்டிலே. அதில் ஒரு சில வார்த்தைகள் அதுல பாபா சாஹிப்
எழுதிய அந்த வார்த்தைகளை, சாதிகள் எப்படி தோன்றியது என்ற ஒரு கருவை பாரதிதாசன் அழகாக எழுதுகிறார். ஆரியர் தம்மை ஒப்பா ஆதி திராவிடர் சேரியில் வைத்தாரடி தகியே சேரியில் வைத்தாரடி, சேரி பறையர் என்றும் தீண்டாதார் என்று சொல்லும் வீரதம் உத்தாரடி தகியே வீரதம் உத்தாரடி, வெஞ்சமர் வீரதம்மை வெல்லாமற் புறந்தள்ளும் பஞ்சமர் என்றாரடி சகியே பஞ்சமர் என்றாரடி, தஞ்சம் புகா தமிழர் தண்டாளர் எனில் தாழ்ந்து கெஞ்சுவோர் பேர் என்ன சகியே கெஞ்சுவோர் பேர் என்ன, மாதர் சகிதம் தன்னை மதத்தை தமிழ் மண்ணுக்கு போதனை செய்தாரடி சகியே போதனை செய்தாரடி என்று சொல்லி பாபா சாஹேப்பருடைய அந்த ஆராய்ச்சியினுடைய சாரத்தை அப்படியே சமத்துவ பாட்டாக எழுதி இந்த தமிழ் மண்ணுக்கு தந்தவர் புரட்சியாளர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது சிறப்பாக இன்றைய நாளில், இன்றைக்கும் மே தினம் என்று சொல்கின்ற இந்த நாளில் ஏறக்குறைய 8 மணி நேரத்தை தொட்டு ரத்தம் இல்லாமல் இந்தியாவுக்கு சட்டமாகி கொடுத்தவன் பேரறிவாளன் அம்பேத்கர் அவருடைய இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளை தமிழுக்கு தந்த புரட்சி கவிஞன் பாரதிதாசனையும் இந்த மண்ணுக்கு தலை நிமிர்வையும் பகுத்தறிவையும் இந்த மண்ணுக்கு தந்த புரட்சி கவிஞன் பாரதிதாசன் அவர்களை வாழ்த்துவதோடு அண்ணன் நாகராஜன் அவர்களுடைய சிறப்பான ஒரு உரை, அவர் எங்க தொட்டாலும் முழுக்க 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 தமிழ் தான். அப்படிப்பட்ட அருமையான குரல், அருமையான வரிகள், அருமையான தமிழ். அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்களே. அடுத்ததாக நம்முடைய அரசியலியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி மிக மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே சொல்லிட்டாங்க. உரைப்பொழிவாளர்கள் பேசும்போது அவங்கள பத்தி நமக்கு மனசுல உண்டா, இவரோட பேச்சுல நகைச்சுவை இருக்கும், நல்லா இருக்கும், இவரோட பேச்சுல கருத்துக்கள் இருக்கும், கருத்து செறிவு நிறைஞ்சிருக்கும், இவருடைய பேச்சுல நல்ல ஒரு தமிழ் இருக்கும், இவருடைய பேச்சுல நிறைய நிகழ்வுகள் இருக்கும், இவரோட பேச்சுல இப்படி ஒவ்வொரு உரைப்பொழிவார பத்தியும் ஒரு கணிப்பு நம்மள்கிட்ட இருக்கும். ஆனா இன்றைய உரைப்பொழிவாளரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்கு. அவர் பேசுறாரு, உரைப்பொழிவாளராக இருந்தாலும் சரி, பின்னோட்டமாக இருந்தாலும் அவரிடம் எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்போட தான் அவரோட உரைப்பொழிவை கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்ன சொல்வாரு, எப்படி சொல்வாருன்னே கணிக்க முடியல. ஏன்னா வாயை திறந்தாலே தமிழ் தாண்டவம் ஆடுது. ஒண்ணு அப்படியே ஆங்கிலம் பயன்படுத்தினாலும் அதுல இடையில தமிழ் கொண்டு வர மாட்டாரு. அது ஃபுல்லா அந்த வாக்கியம் முழுவதுமே ஆங்கிலமாக தான் இருக்கும். அருமையான வார்த்தைகள், அருமையான நிகழ்வுகள். வ.உ.சி.யிலிருந்து சுப்பிரமணிய சிவாவாகட்டும், பட்டுக்கோட்டையாராகட்டும், பாரதிதாசனாகட்டும், பாரதியாராகட்டும், எல்லாருமே அவங்க லெவல்ல அன்னைக்கு அல்லல் பட்டு தான் போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ அவங்கள கொண்டாடுறோம், அவங்களுக்கு எவ்வளவோ சிறப்பு செய்யறோம். உயிரோட இருக்கும் போது பெற்றோரை கொண்டாடுங்கள், அவர்கள் மறைவுக்கு பின் நீங்க எவ்வளவு படையல் போட்டாலும் பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள், இந்த பொக்கிஷங்கள்லாம் கண்டுக்காம சாதாரண கல்லாவே, உப்பு கல்லாவே நினைச்சிட்டு அவர்களை உதாசீனம் படுத்தினார்களா, இல்லை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா, சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லையா, வாய்ப்பு எதுன்னே தெரியல. ஆனாலும் அவர்களோட இறுதி காலம் நம்மை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு விழா எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு இருக்கிற மக்களை விட அன்று இருந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள், நன்மை தீமைகளுக்கு பயந்த மக்கள். ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் இந்த நிலை. இப்படிப்பட்ட மகான்களோட செய்திகளாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், அவர்களோட சிறப்புகளாகட்டும், இந்த நிகழ்வுல நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஐயா இன்னைக்கு நிறைய சொன்னாங்க. இந்த சினிமாவுக்கெல்லாம் இனிமா கொடுக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மைதான். ஊடகங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காது, வெள்ளி திரை, சின்ன திரைன்னு போட்டு எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்குறாங்க. அந்த வகையில இன்னைக்கு அவரோட உரைப்பொழிவு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வரிக்கு வரி உள்வாங்கி அதை தக்க வைத்து கொண்டேன். ஒரு மழலை சொல், ஒரு குழந்தை பேசுனா எவ்வளவு ஆர்வமா அது மழலையை கேட்க ஆசைப்படுவேனோ அந்த அளவு அதே ஒரு உற்சாகத்தோட தான்
இவர்கிட்ட என்ன வார்த்தைகள் வருது, என்ன கருத்துக்கள் வருது, என்ன தமிழ் வார்த்தையை கையாளுகிறார் அப்படின்றத ரொம்ப கவனமா கேட்டு ரொம்ப நான் எனக்கு பயன்பாடாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சேன். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லக்கூடிய அளவில் அல்ல, ஐயா அவர்களையும் அவருடைய தமிழ் பால் கொண்ட அந்த பற்றுதலையும் வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஐயா தோழர் எதுவும் சொல்றீங்களா? வாழ்த்துக்கள், இன்னைக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல்ல மைக் ஆன் பண்ணல தோழர். செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சனை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எப்படி கம்பனை முன்னெடுத்ததோ, எப்படி பாரதியை முன்னெடுத்ததோ, அதை போல இன்றைக்கு பாரதிதாசனை முன்னெடுத்திருப்பது இன்றைய கால சூழலுக்கு தேவையான ஒன்று. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பானது. பார்த்தீங்கன்னா அவருடைய மகாராஜாவுடைய உரை ரொம்ப அற்புதமான உரை. அதாவது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாங்கும் போது சாப்பாடை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கும் போது பேச்சை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்க ரொம்ப ஆவலாக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு உரை கேட்க கேட்க ரொம்ப இன்பமாக இருக்கு. இன்னும் கூட 1/2 மணி நேரம் பேசலாம். அவர் அப்படி பாரதிதாசன் முன்னாடி கொண்டாந்து காட்டினாரு. அந்த உணர்ச்சியோட பாரதிதாசனாவே மாறி காட்டினார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நான் காலத்தின் நன்மை கருதி ஒரு வரியை மட்டும் சொல்றேன். பொதுவாக நாடு, அவர் பாரதிதாசனே சொல்றார், நாடுன்னா நான் தமிழ்நாடு தான், மற்றெல்லாம் காடும்பார். அதனால தமிழ்நாடுன்னு வரும்போது, நாட்டுக்குன்னு ஒன்று வரும்போது, மொழி ஜாதி இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக நிற்கணும் எல்லாம் தமிழர்கள்லாம். அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. இன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டைகள் மாதிரி தான் தமிழர் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல பிரிவினை. இந்த பிரிவினை இருக்கவே கூடாது. பாவேந்தர் அருமையா சொல்றாரு, இந்த தமிழன் ஏன் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கான், இவன் ஒற்றுமையாவே இருக்க மாட்டானா, எல்லாம் தமிழர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறான்னு தெரிஞ்ச அந்த செய்தி எனக்கு வராதா, அப்படி ஒற்றுமையா இருந்தா உலகமே பயப்படுமே அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு பாட்டுல வைக்கிறாரு. கள்ளத்தால் நெருங்கோணாதே என வையம் கலங்க கண்டு, துள்ளும் நாள் எந்த நாளோ உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோங்கிறார். கள்ளத்தால் நெருங்கோணாதே, இந்த தமிழனை எப்படியும் பிரிக்க முடியலையே, ஜாதியோ மொழியோ மனத்தையோ சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை பிரிக்க முடியலையே, ஒற்றுமையா இருக்கானேன்னு இந்த வையகம் கலங்கணுமா. அந்த நிலையில தமிழர் இருக்குங்கிற அந்த தமிழ் உணர்ச்சியை பாரதிதாசன் நல்லா சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் மறந்தால்தான் அந்த உணர்ச்சியே குறைஞ்சு போச்சு. இங்க பார்த்தாலும் பாரதிதாசன் வரிகள் எழுதி போடணும். அரசாங்கம் இன்னைக்கு வாரம் கொண்டாடுது, அது ஒரு பக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தா இயேசு வருகிறாருங்கிறத எழுதி போடுறாங்க, மதத்தை பகவத்கீதை எழுதி போடுறாங்க, நாமத்தை போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பாரதிதாசன் வரிகள் எங்காச்சும் எழுதியிருக்காங்க பாருங்க, எந்த சவத்திலையுமே இருக்காது. அவ்வளவு வரிகள் இருக்கு. பாரதிதாசன் எழுத வேண்டிய வரிகள் நாடு முழுவதும் கொண்டாட வேண்டிய வரிகள் அவ்வளவு இருக்கு. அரசு செய்யணும் அதெல்லாம். அப்படி பண்ணணும். எங்காச்சும் எழுதியிருக்காங்களா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிடா, நாமக்கல் சொன்னார்லையே, அந்த வரி கூட இல்லை. ஆக அந்த வரிகள்லாம் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு. நம்ம மக்களும் செய்யணும், அமைப்புகளும் செய்யணும். அப்படி எழுச்சியை உண்டாக்கணும். அருமையா அந்த உரையில பாத்தீங்கன்னா, உரை சொல்லும் போது ஒரு வரி அருமையா சொன்னாருங்க. ரொம்ப அற்புதமான வரி. தமிழன் அந்த காலத்துல எப்படி எழுதுறாங்கன்னா, தமிழ்ல பாடினாலே எழுச்சி பெற்றுருவான். ஆனா இன்னைக்கு தமிழால எந்த தமிழையும் எழுச்சி பெற முடியாதுங்கிறாரு. எல்லாம் தமிழால எழுச்சி பெற முடியாதான், பறையடிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பாருங்க, தமிழால எழுச்சி வரணும். எப்ப தமிழ் இல்லை, இப்போ பறையடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்கு. இந்த நிலை மாறணும். அப்போ எழுச்சி உண்டாக்குனா இந்த தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறார். தமிழ் இப்ப மொழியில கலப்பு இருக்கு. பேசுகின்ற பொழுதே பல மொழிகளை கலந்து பேசுறோம். ஆங்கிலம் மட்டும் இல்ல, உருது கலந்துரும், ஹிந்தி எல்லாமே கலக்குறோம். கலப்படம் இருக்கக்கூடாது. ஃபுட் பாய்சன் உடலுக்கு கேடு இல்லையா? அப்ப மொழிக்கு கேடு. மொழியில கலப்பு இருந்தா இந்த மொழி அழியும். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாவேந்தரை பாரதிதாசனை கொண்டாட வேண்டும். இப்படி கொண்டாட முன்னெடுத்திருக்கிற கலை இலக்கிய மன்றத்துக்கு வாழ்த்துக்களையும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அம்மா ரேவதி அம்மா, அன்பு சகோதரி. ரேவதி அம்மா. பாடம்
நான் சொல்றேன். தமிழை எதிர்க்கும் வீரங்கி கொண்டு சமையல் அறையும் உள்ளங்கி தாண்டு தமிழை தமிழன் தாய் என்பதாலும் தமிழ் பழித்தானை அவன் தாய் தெரியலையோ தமிழனை எதிர்க்கும் பீரங்கி கொண்டு தமிழ் தாய் வாழத்தான் வாழ்வதென்பது தமிழனால் சற்றும் முழுக்க ஒவ்வாது. தமிழை தமிழன் மறைப்பது சாவதும் சகோதரி இன்றைய இணையங்கள் ஒருவாறு முடிப்பதுதான் முடிவாம் என்று கூறு. ஒரு நாட்டு மொழியினை ஒழிப்பவன் எண்ணம் ஒழிந்து போகும் முன் ஏற்படும் எண்ணம் பருந்து பறக்க வேண்டியது திண்ணம் பறக்காவிட்டால் தெரியும் கைவண்ணம். தமிழனை எதிர்க்கும் பீரங்கி கொண்டு சமையல் அறையின் முள்ளங்கி தண்டு. நிறைய பாட்டுகளை பார்த்தாங்க. அப்ப வடக்கே நல்லா வாழ்றான் அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் அவரோட பாடல்கள்ல இருக்கு. அப்பவே சில பத்தி நன்றி சகோதரி. சரியா கேட்கல ஒருத்தர் நிறைவாக அது மாதிரி நாளைய தினம் மருதநாராஜன் தோழர், மகாராஜன் ஐயா, டிஎஸ்என் தோழருக்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு தரப்படும். காலத்தினுடைய அருமை விருதி நிறைவு பின்னூட்டமாக சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? கேட்குது. நிறைவு பின்னூட்டம் 3 நிமிடம். நல்லது நல்லது. இன்று பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாவுடைய உரையை நமது உரைவேந்தன் ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கால நிலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் பத்தாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய உரைகள் சிறப்பாக இருந்தது. இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள். மே தினம், உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம், அதை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். இந்த வகையில் இந்த உழைப்பாளர்களை பற்றிய ஒரு தமிழர்களுடைய எழுச்சியை தூண்டும் விதமாக ஐயா பாரதிதாசன் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, வலியோர் சிலர் எளியோர் தமை வதையை புரிகுவதா மகாராஜர்கள் உலகாளுதல் நிலையா எனும் நினைவா உலகால உனது தாய்மிக உயிர்வாதை வடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. தமிழனுக்கு சொல்ற மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. அதே மாதிரி கலையே வளர் தொழில் மேவிடு கவிதை புனை தலைவா தமிழா கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர் நிலமே உழு நவதானிய நிறையுதயம் அடைவாய் நிதிநூல் விலை உயிர்நூல் உரை நிசநூல் மிக விரைவாய் அப்படின்னு சொல்லி இந்த நம்மளுக்கு இந்த தொழிலாளர்களை எழுச்சி கொள்ளும் விதமாக இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே புகைவால் ஒரு புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அந்த தமிழனுக்கு எப்படி எழுச்சியை கூட்டும் விதமாக இந்த கவிதையை அவர் படைச்சிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவதாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவதாய் சமமே பொருள் ஜனநாயகம் என முரசறைவாய் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் இந்த மேதினத்திற்கு உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, உழவர்களுக்கு சொல்லக்கூடிய, தமிழனுக்கு சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக எழுச்சியை கூட்டு விதமாக சொல்லக்கூடிய கவிதைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கவிதைகளை நம்ம படிக்க படிக்க மிகவும் இன்பமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் ஐயாவுடைய நாகராஜனுடைய அந்த உரையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். மற்றும் பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் உண்மையாக சொன்னார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்களை பாராட்டி வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.
நன்றி சிங்கக்குட்டி அவர்களே. நாகராஜனையா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அருண். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 139வது மே தின நாளில் இந்திய தமிழ் வாரத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதைகளை, அவருடைய எழுத்தை இன்று நம்மிடையே மிகச்சிறந்த முறையில் நமது தி.க. நாகராஜன் ஐயா எப்போதும் அவர் நம்மோடு மிக சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்திற்காக திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திற்கு சென்று விட்டு வந்து பின்தொடங்கிய ரவீந்திர பாரதி தோழர் இருந்து எல்லாருமே அருமையாக சொன்னாங்க. ஐயாவுடைய ஸ்பீச்சில் என்னென்ன நம்ம புது புது தகவல்கள் ஒவ்வொரு நாமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல அவருடைய தன்னடக்கம் வந்து கேட்கறது, நம்ம எவ்வளவு பேசுறது, பேச்சு நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அவர் மற்றவர்கள் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என சொல்லி நிறைவு செய்தது மிக அருமையானது. ஆக்கி ஐயா அவர்கள் அவரே ஒரு நாள் சொல்லலாம், அவ்வளவு அவருடைய உணர்வுகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அறச்செல்வியம் மாமரவி இன்றைய தினம் மிக பாரதிக்கு அடுத்ததாக பாரதிதாசன் அவரு எந்த இது எடுத்தாலும் நமது கலெக்டர் அவர்களே சொல்லியிருந்தார்கள். ஒரு இயற்கை பாடும்போது கூட இந்த பாரதிதாசன் அதுல தொழிலாளர்களினுடைய துயரத்தை தான் கண்டார். இன்றைய தினம் மிகச் சிறந்த தினமாக இருக்கிறது. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் என உணரப்பா நீ என்று அவருடைய இதெல்லாம் என்று நாம் பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தொழிலாளர்கள் குறித்தான ஒவ்வொரு தமிழ் ஒலி எவ்வாறு தொழிலாளர்கள் பற்றி சிந்தித்தாரோ, ஒரு சோலையை திருத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு வெண்ணிலவை காண்பதாக இருந்தாலும் சரி, பல நேரங்களில் இன்றைய கூட மே தின கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கூட இந்த உலக முதலாளித்துவத்திற்கு நெருக்கடி வருகிறது, அது தன்னுடைய சந்தையை பங்கு கொள்வதற்காக இந்த உலக போர்களை எல்லாம் நிகழ்த்துகிறது என்று பேசினார்கள். அப்பதான் நம்மளுடைய பாரதிதாசனுடைய புதியதோர் ஜீவா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரின் வேரோடு சாய்ப்போம், அதுக்கடுத்த வரிதான் முக்கியம், பொது உண்மை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், இது மூடதை எங்கள் உயிரென காப்போம் என சொன்னது. ஒவ்வொரு இடத்திலும் அவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தொழிலாளர்களை பொது உடைமையை வலியுறுத்த முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே வந்திருக்கார். எனவே அவரை தமிழக அரசோ மற்ற ஏதோ எடுத்தாலும் நாம் அவரை கொண்டாடுவதுதான் முறையானது. அவருடைய முழு எண்ணமும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் வளர்ப்பது, சாதி ஒழிப்பது, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, மதரிய சமத்துவத்தை விரும்புவது, அதற்கெல்லாம் அடிநாதமாக பொது உடைமை தொழிலாளர் நலனையும் நாம் நம்முடைய இதயமாக கொண்டு செயல்படுகின்றோம். அப்படிப்பட்ட பாரதிதாசனும் அதை போலதான் செயல்பட்டிருக்கிறார். எனவே நாம் அவரை கொண்டாடுவதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். நம்மிடையே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். பாரதிதாசனுடைய எழுத்துக்களை நாம் நினைவுபடுத்துவதில் அந்த தொய்வை எல்லாம் நீக்கும் விதமாக இன்றைய தினம் மிக சிறந்த உரையை வழங்கிய நமது தி.க. நாகராஜன் அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கியவர்களுக்கும் மிகுந்த நன்றி. தொடர்ந்து பயணிப்போம் பாவேந்தரின் சிந்தனைகளோடு. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, இன்று இரவு நம்முடைய தமிழ் வாரம் ஒரு நல்ல சிந்தனை களத்தோடு பயணித்தோம். நிறைவாக நம்முடைய பேராசிரியர் முனைவர் பழனிப்பன் ஐயாவும் இணைந்தார்கள். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை சொல்ல கடமையோடு இருக்கிறோம். அந்த நிலையில் நாளைய தினம் இரவு 8 மணிக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் வாரத்தின் 4ஆம் நாளில் இணைவோம். பாரதிதாசனுடைய சிந்தனைகளை மீள் உருவாக்க பணியை அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்வோம். நன்றியும் வாழ்த்துவோம்.